Next, we are going to see water conservation. Water conservation அப்படின்றது என்னன்னா it is the preservation, control and management of water resources. நம்மளோட நீர்நிலைகளை வந்து பராமரிக்கிறது தான் water conservation. So water வந்து preserve பண்ணணும். Preserveனா saving for future and control பண்ணணும் and management அதாவது control and management of water resources. நீர்நிலைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது. So அதுதான் வந்து water conservation அப்படின்னு சொல்லி சொல்றோம். So it also includes activities to protect the hydrosphere and to meet the current and future human demand. So இதுல என்ன activitiesலாம் involve ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்பியரை வந்து protect பண்ணணும். ஹைட்ரோஸ்பியர்னா எர்த்தோட layer which contains water. So அந்த ஹைட்ரோஸ்பியரை வந்து we have to protect and to meet the current and future demand for water. So இப்போ நம்மளுக்கு தேவையான water demandையும் futureக்கு தேவையான water demandையும் நம்ம வந்து மீட் பண்ண வைக்கிறது. இதெல்லாமே தான் வந்து water conservationல வரும். So water conservationனா preservation and control and management of water resources. So அதுக்கப்புறமா வந்து ஹைட்ரோஸ்பியர் வந்து protect பண்ணணும் and to meet the current and future human demand. So எதனால water conservation important அப்படின்னு கேட்டிங்கன்னா it creates more efficient use of the water resources. தேவையில்லாத விஷயங்களுக்கு வாட்டரை வந்து செலவழிக்காம எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் வாட்டர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு water conservation is important. It ensures that we have enough usable water. நமக்கு தேவைப்படுற அந்த usable waterரை வந்து தேவைக்கு ஏற்ப இருக்கிற மாதிரி நம்ம வைக்க முடியும் water conservationனால. It helps in decreasing water pollution. So water pollute பண்றத குறைக்க முடியும் and it helps in increasing energy saving. Energy saving increase பண்ணும். So water conservation measures என்ன? எப்படியெல்லாம் வந்து நம்ம வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம நீர்நிலைகளை பராமரிக்கலாம், எப்படிலாம் வாட்டர் கன்சப்ஷன் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய வாட்டர் வந்து தேவைப்படுது. அவங்களோட வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வாட்டர் வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷன்ல நம்ம வாட்டர் எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை யூஸிங் ட்ரை கூலிங் சிஸ்டம்ஸ். சில சமயம் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மெஷின்ஸ் எல்லாத்தையும் கூல் பண்ணுறதுக்கு ஆர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் கூல் பண்ணுறதுக்கு வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ட்ரை கூலிங் சிஸ்டமை யூஸ் பண்ணலாம். நம்பர் 1. Second one வந்து if water is used as cooling agent, reusing the water for irrigation or other purposes. So சில இடத்துல தவிர்க்க முடியாம வாட்டர் தான் கூலிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுன்னா அந்த யூஸ் பண்ற அந்த வாட்டரை வந்து நம்ம திருப்பியும் இரிகேஷனுக்கோ இல்லை வேற எதுக்காகவோ வந்து அந்த வாட்டரை வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்றதுனால இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் கன்சர்வேஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்ரிகல்ச்சருக்கும் விவசாயத்துக்கும் நிறைய தண்ணி தேவைப்படுது. ஸோ அப்படி யூஸ் பண்ணுற அந்த வாட்டரை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அக்ரிகல்ச்சரல் வாட்டர் இஸ் ஆஃபன் லாஸ்ட் டியூ டு லீக்ஸ் இன் கெனால்ஸ், ரன் ஆஃப் அண்ட் எவாப்ரேஷன். ஸோ அக்ரிகல்ச்சரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து எப்போதுமே வந்து கெனால்ஸ்லையும் ரன் ஆஃப்லையும் எவாப்ரேஷன்லையும் வேஸ்டாக தான் போகுது. ஸோ இந்த வாட்டரை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் லைன்ட் ஆர் கவர்ட் கெனால்ஸ் தட் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எவாப்ரேஷன். இந்த வயல்களுக்கெல்லாம் போகிற அந்த வாட்டர் கெனாலில் போகுது இல்லையா, அதை வந்து க்ளோஸ்டு கெனாலாக வச்சோன்னா எவாப்ரேஷன்னால லாஸ் ஆகிற வாட்டரை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூஸிங் இம்ப்ரூவ்டு டெக்னிக்ஸ் சச் அஸ் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அண்ட் ட்ரிப் இரிகேஷன். இப்போ வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வந்து தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை யூஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் வந்து அக்ரிகல்ச்சரில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. encouraging the development of crops that require less water and are drought resistant. So பிளான்ட்டே வந்து கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணக்கூடிய க்ராப் பிளான்ஸை வந்து விளைவிக்கிறது அண்ட் drought resistant, தண்ணி இல்லைன்னா செத்து போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அந்த தண்ணி இல்லைனாலும் தண்ணி பஞ்சத்துலேயும் வளரக்கூடிய க்ராப்ஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி வளர்க்குறது.
Then mulching of soil in vegetable cultivation and in horticulture. So vegetable cultivation and horticulture இந்த விதங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து சாயிலை யூஸ் பண்ணும்போது இது திருப்பியும் வந்து வேற கிராப்பை வந்து விளைவிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரல் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து வேர்ல்ட் வாட்டர் டே அப்படின்றது வந்து 22nd மார்ச்ல வந்து நம்ம வந்து அந்த டேவை வந்து வேர்ல்ட் வாட்டர் டேவா அனௌன்ஸ் பண்ணி அந்த நாளை வந்து வாட்டர் எப்படி வந்து கன்சர்வ் பண்ணணும், வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து உலகத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாட்டர் கன்சர்வேஷனில் இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷன் பார்த்தோம், அக்ரிகல்ச்சரல் கன்சர்வேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் கன்சர்வேஷன். டொமஸ்டிக் கன்சர்வேஷன் அப்படின்றது நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர், அதை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம், கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் டொமஸ்டிக் கன்சர்வேஷன். ஸோ யூஸிங் அ பக்கெட் ஆஃப் வாட்டர் டு டேக் பாத் தேன் டேக்கிங் அ ஷவர். ஷவர் போட்டிங்கன்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும், அதுக்கு பதிலாக பக்கெட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணலாம். யூஸிங் லோ ஃப்ளோ டேப்ஸ். டேப்பில் வந்து தண்ணி திறந்தா ரொம்ப அதிகமாக கொட்டாமல் கொஞ்சமாக தண்ணி வர மாதிரி வச்சோன்னா நம்ம தேவைப்படுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் ரீசைக்கிள்டு வாட்டர் ஃபார் லான்ஸ். ஸோ லான்ஸில் நம்ம செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றும் போது அதை வந்து ரீசைக்கிள்டு வாட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ரிப்பேரிங் த லீக்ஸ் இன் த டேப்ஸ். ஸோ டேப்லலாம் வந்து லீக் இருந்ததுன்னா அன்வான்டாக வாட்டர் வேஸ்ட் ஆகுது, ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரீசைக்ளிங் ஆர் ரீயூசிங் வாட்டர் வேரெவர் இட் இஸ் பாசிபிள். ஸோ எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து ரீசைக்கிள்டு வாட்டர் அண்ட் ரீயூஸ்டு வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணுறதுனால நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற வாட்டரை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்டட் டு கன்சர்வ் வாட்டர். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்டட் டு கன்சர்வ் வாட்டர் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ மழை நீரை வந்து சேகரிக்கிற திட்டம் தான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்ட் இரிகேஷன் டெக்னாலஜிஸ். அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற வாட்டரை வந்து எப்படியெல்லாம் வந்து கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்றதான் இம்ப்ரூவ்ட் இரிகேஷன் டெக்னிக்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணி வாட்டரை வந்து வேஸ்ட் ஆக்காமல் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் யூஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ். ட்ரெடிஷ்னலாக, அதாவது அந்த காலத்துலலாம் வந்து வாட்டரை வந்து எப்படி சேமித்து வச்சாங்களோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மினிமைசிங் டொமஸ்டிக் வாட்டர் கன்சப்ஷன். ஸோ நம்ம நாளுக்கு நாள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த வாட்டரோட கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அவேர்னஸ் ஆன் வாட்டர் கன்சர்வேஷன். எல்லாருக்கும் வந்து வாட்டர் கன்சர்வேஷனோட புரிதலை வந்து ஏற்படுத்தணும், அப்போ தான் வந்து எல்லாரும் வாட்டரை வந்து சேமித்து வைப்பாங்க. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ். ஃபார்ம் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பாண்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறது. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் பாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார்ம் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, தே ஆர் யூஸ்ட் அஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு சப்போர்ட் வாட்டர் கன்சர்வேஷன். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், வாட்டர் கன்சர்வேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபார்ம் பாண்ட்ஸ். ஃபார்ம் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மச் ஆஃப் த ரெயின்ஃபால் ரன்ஸ் ஆஃப் த கிரவுண்ட். அதாவது மழை நீர் வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா மண்ணுக்குள்ளே போயிடுது, இல்லைன்னா வந்து அதிகமான ரெயின் நம்மளுக்கு வரும்போது எல்லாமே வந்து தண்ணியாக போயிட்டு கடலில் போய் சேர்ந்துடுது. பட் இந்த மாதிரி வந்து மழை நீர் வந்து அதிக அளவில் வரும்போது இந்த ரன் ஆஃப், அந்த மழை நீர் ஓடுது இல்லையா, அந்த ஓடை, அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லாஸ் மட்டும் கிரியேட் பண்ணுறதில்ல, சாயிலோட மேலே இருக்கிற அந்த ப்ரெஷஸான மினரல்ஸ் இருக்கக்கூடிய அந்த லேயரையும் வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் வந்து ஃபார்ம் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். These farm ponds help the farmers to store water and use it for irrigation. ஸோ இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் எந்த இடத்துலலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாண்டுனா குழி மாதிரி தோண்டி
அந்த இடத்துல வந்து மழை நீரை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா இந்த ரன் ஆஃபை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதாவது மழை நீர் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு கடலில் கலக்குது இல்லையா, அதை ப்ரிவெண்ட் பண்ணி இந்த பாண்டில் வந்து அந்த ரெயின் வாட்டரை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி வந்து நம்ம இரிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் பாண்ட். ஸோ லேஅவுட் ஆஃப் ஃபார்ம், ஒரு ஃபார்ம் பாண்டை வந்து எப்படி வந்து நம்ம லேஅவுட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Farm pond is a dugout structure with defined shape and size. So இந்த ஷேப்ல இந்த சைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு குழியை தோண்டிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we have to decide. They have proper inlet and outlet structures for collecting the surface runoff flowing from the farm area. So farm areaலேருந்து மிகையா இருக்கிற வாட்டர் வந்து ரன் ஆஃப் ஆகுது இல்லையா, அந்த வாட்டரை சேகரிக்கணும். ப்ளஸ் ரெயின் வரும்போது ரன் ஆஃப் ஆகக்கூடிய வாட்டரையும் வந்து சேகரிக்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பரான இன்லெட் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபார்ம் பாண்டில் இருக்கிற வாட்டரை திருப்பி அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்கான அவுட்லெட்டும் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். அப்புறம் அந்த ஸ்டோர்டு வாட்டரை வந்து இரிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஃபார்ம் பாண்ட்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரொவைட் வாட்டர் டு க்ரோயிங் கிராப்ஸ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் ரெயின்ஃபால். ஸோ நம்ம வந்து மழைக்காக எப்போதுமே வந்து வெயிட் பண்ண வேண்டியதில்லை விவசாயத்துக்கு. ஸோ இந்த தண்ணியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தே ப்ரொவைட் வாட்டர் ஃபார் இரிகேஷன் ஈவன் வென் தேர் இஸ் நோ ரெயின். ஸோ தண்ணி இல்லாத காலத்தில், மழை இல்லாத காலத்தில் கூட இந்த வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாயில் எரோஷனை ரெடியூஸ் பண்ணும். கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணும். எப்போவுமே வந்து ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்குன்னா அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் ஃபார்ம் பாண்ட். நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து the excavated soil can be used to enrich soil in fields and leveling lands. இந்த ஃபார்ம் பாண்டை வந்து நம்ம பண்ணுறதுக்கு குழி தோன்றோம் இல்லையா, அந்த சாயிலை வந்து நம்ம வந்து வயலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டு enrich the soil in fields. அதே மாதிரி லேண்ட் லெவலிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தே ப்ரொமோட் ஃபிஷ் ரியரிங். இந்த ஃபார்ம் பாண்டில் வந்து நம்ம மீன்களையும் வளர்க்கலாம். நெக்ஸ்ட் தே ப்ரொவைட் வாட்டர் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்னா கேட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதுங்களுக்கு வந்து தண்ணி தேவைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டொமஸ்டிக் பர்பஸஸ்க்கு கூட இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். These are the advantages of farm ponds. இப்போ நம்ம வந்து வாட்டர் கன்சர்வேஷனில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். ஃபார்ம் பாண்ட்ஸ்னால் என்ன, எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், என்னென்ன அட்வான்டேஜஸ் ஃபார்ம் பாண்ட்ஸ்னால இருக்குது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து another strategy to conserve water is water recycling. ஸோ வாட்டர் ரீசைக்ளிங் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So water recycling apart from rainwater harvesting is also one of the key strategies to conserve water. So water வந்து நம்ம conserve பண்ணணும்னா water recycling is another key strategy. Water recycling அப்படிங்கிறது it is reusing treated wastewater for beneficial purposes such as agricultural and landscape irrigation, industrial processes, flushing in toilets and groundwater recharge. ஸோ இந்த ரீசைக்கிள்டு வாட்டர், அதாவது ஆல்ரெடி வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்ணியிருப்போம், அந்த வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து மற்ற பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் வாட்டர் ரீசைக்ளிங். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரலுக்கு, இரிகேஷனுக்கு இந்த ரீசைக்கிள்டு வாட்டரை யூஸ் பண்ணலாம். டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ்க்கு இந்த ரீசைக்கிள்டு வாட்டரை யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிரவுண்ட் வாட்டரை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் இந்த ரீசைக்கிள்டு வாட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணப்பட்ட வாட்டரை ட்ரீட் பண்ணி மற்ற பர்பஸஸ்க்கு அந்த ரீசைக்கிள்டு வாட்டரை யூஸ் பண்ணுறது தான் வாட்டர் ரீசைக்ளிங். ஸோ வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் ஸ்டேஜஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். Conventional wastewater treatment consists of a combination of physical, chemical and biological processes which remove solids, organic matter and nutrients from wastewater. ஸோ கன்வென்ஷனல்னா அதாவது காலங்காலமாக வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ், இந்த 3 ப்ராசஸும் இன்வால்வ் பண்ணி தான் நம்ம வந்து வேஸ்ட் வாட்டரை வந்து ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேஸ்ட் வாட்டரில் இருக்கிற சாலிட்ஸ்
அதுக்கப்புறமா வந்து ஆர்கானிக் மேட்டர், அப்புறம் நியூட்ரியன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணப்பட்ட அந்த வாட்டரை வந்து நம்ம ரீசைக்கிள்டு வாட்டராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டர் ரீசைக்ளிங்கில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்னா இனிஷியல் ட்ரீட்மெண்ட். இனிஷியலாக வந்து அந்த யூஸ்டு வாட்டரை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, டெம்பரரி ஹோல்டிங் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இன் அ டேங்க். ஒரு டேங்க்ல அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது ஹெவி சாலிட்ஸ் இதெல்லாமே வந்து பாட்டம்ல போய் செட்டில் ஆகிடும். ஆனால் ஆயில், கிரீஸ் அண்ட் லைட்டர் சாலிட்ஸ் இதெல்லாமே வந்து சர்ஃபேஸில் வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ இந்த செட்டில்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸ் இது ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமைனிங் லிக்விட் மட்டும் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்க்கு வந்து போகும். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த வேஸ்ட் வாட்டரை ஒரு டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணும்போது ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் கீழே செட்டில் ஆகிடும், லைட் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேலே ஃப்ளோட் ஆகும். ஸோ கீழே செட்டில் ஆகிற அந்த சாலிட்ஸையும் மேலே ஃப்ளோட் ஆகிற அந்த சாலிட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வாட்டரை செகண்டரி ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்புகிறாங்க. செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயோடிகிரேடபிள் டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்டரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. This is performed in the presence of oxygen by aerobic microorganisms. ஸோ நம்ம ஏர்ல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த வாட்டர்ல இருக்கிற இந்த பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர்ல ஆக்ட் ஆகி அதை வந்து டீகம்போஸ் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல நடக்கும். ஸோ வந்து ஏரேஷன், அதாவது ஆக்சிஜனை வந்து இந்த வேஸ்ட் வாட்டர்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது ஏர்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த வேஸ்ட் வாட்டர்ல இருக்கிற பயோடிகிரேடபிள் டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்டர்ல ஆக்ட் ஆகி அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி அதை வந்து வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட். செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். The microorganisms must be separated from treated wastewater by sedimentation. இப்போ இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஆக்ட் ஆயிருக்கு இல்லையா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து செடிமெண்டேஷன்ற ப்ராசஸ் மூலமா வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. After separating the sediments of biological solids, the remaining liquid is discharged for tertiary treatment. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அந்த வேஸ்ட் வாட்டர்ல இருக்கிற டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்டர்ல வந்து ஆக்ட் ஆகி அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஆக்சிடைஸ் பண்ணி மீதி இருக்கிற அந்த சாலிட் எல்லாம் வந்து கீழே செட்டில் ஆகிடும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த லிக்விடை வந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்புவாங்க. Tertiary treatment or advanced treatment is the final step of sewage treatment. It involves removal of inorganic constituents such as nitrogen, phosphorus and microorganisms. So inorganic materials எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த வேஸ்ட் வாட்டர்ல, அதெல்லாமே ரிமூவ் பண்றது தான் வந்து tertiary treatment or advanced treatment. So the fine colloidal particles in the sewage water are precipitated by adding chemical coagulants like alum or ferric sulfate. ஸோ இந்த இன்ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ் இதை வந்து வேஸ்ட் வாட்டர்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து இந்த வேஸ்ட் வாட்டரில் ஆட் பண்ணுவாங்க, லைக் ஆலம் அண்ட் ஃபெரிக் சல்ஃபேட். இதை ஆட் பண்ணும்போது இந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த இன்ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸோட வந்து ரியாக்ட் ஆகி அது எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ண வச்சிடும். ஸோ இப்படி செட்டில் ஆகப்பட்ட இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் வாட்டர் தான் வந்து ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து ரீசைக்ளிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டோட ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டேபிளாக. ஃபர்ஸ்ட் வந்து சீவேஜ் வாட்டர், அதாவது யூஸ் பண்ணப்பட்ட வேஸ்ட் வாட்டர். இந்த வேஸ்ட் வாட்டர் தான் சீவேஜ் வாட்டர்னு சொல்கிறோம். இந்த சீவேஜ் வாட்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் வந்து இட் இஸ் ஃபிசிக்கல், அதாவது ஃபிசிக்கலாக இருக்கிற ஹெவி சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் லைட் சாலிட்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது. ஸோ செடிமெண்டேஷனில் வந்து ஹெவி சாலிட்ஸ் வந்து கீழே செட்டில் ஆகிடும், ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஃப்ளோட்டேஷனில் வந்து லைட்டர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் வாட்டரை ஃபில்டர் பண்ணி செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ்க்கு அனுப்புவாங்க. செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் வந்து பயாலஜிக்கல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கும், அதாவது ஏரில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த வேஸ்ட் வாட்டரில் இருக்கிற பயோடிகிரேடபிள் டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்டரில் ஆக்ட் ஆகி
ரெண்டும் வந்து இது இந்த dissolved organic matterல இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆக்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பயாலஜிக்கல் சாலிடா அதை மாத்திடும். ஸோ அது எல்லாமே செடிமெண்டேஷன்ஸ் ப்ராசஸ்ல செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிட்டு டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்புறாங்க. டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிசியோகெமிக்கல்னு சொல்றோம். அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா, வேஸ்ட் வாட்டர். அந்த மாதிரி இன்ஆர்கானிக் மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஹெவி மெட்டல்ஸ், சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இதெல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இன்ஆர்கானிக் மேட்டர். ஸோ இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் டீகம்போஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. கெமிக்கல் ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து அந்த கெமிக்கலோட ரியாக்ட் ஆகி கீழே செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த வாட்டரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், வைரஸ், பாக்டீரியா இது எல்லாத்துலேருந்தும் இந்த வாட்டரை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு குளோரின் ஆட் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வாட்டர், அந்த வரக்கூடிய அந்த வாட்டர் தான் ரீசைக்கிள்டு வாட்டர். அதை அவுட்லெட் மூலமாக எடுத்து நம்ம எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசைக்கிள்டு வாட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், லேண்ட்ஸ்கேப்பிங்னா நிறைய நம்ம புல்வெளியெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அதுக்கு வாட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பப்ளிக் பார்க்ஸில் வாட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கூலிங் வாட்டர் ஃபார் பவர் பிளான்ஸ் அண்ட் ஆயில் ரிஃபைனரிஸ். ஸோ பெரிய பெரிய பிளான்ஸ், இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸில் கூலிங் ஏஜென்ட்டாக வந்து இந்த ரீசைக்கிள்டு வாட்டரை யூஸ் பண்ணுறோம். டாய்லெட் ஃப்ளஷிங், டஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரீசைக்கிள்டு வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம IUCN அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். IUCN அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ இயற்கை வளங்களையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் யூனியன் தான் வந்து IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சர்னா இயற்கை, நேச்சுரல் ரிசோர்சஸ்னா இயற்கை வளங்கள். ஸோ இந்த ரெண்டையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் யூனியன், வேர்ல்ட் லெவல் யூனியன் தான் வந்து IUCN. So IUCN is an international organization working in the field of nature conservation and sustainable use of natural resources. ஸோ நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்களை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படியே நம்ம இயற்கை வளங்களை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வந்து அது இல்லாமலே போயிடும். ஸோ சஸ்டெயினபிள், அதாவது இயற்கை வளங்களை நம்ம யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த இயற்கை வளங்கள் என்றென்றும் அழியாமல் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் எம்ஃபசைஸ் பண்ணுறது தான் இந்த IUCN-ஓட வேலை. So IUCN is the global authority on the status of the natural world and the measures needed to safeguard it. ஸோ நேச்சுரலாக நம்மளோட உலகத்தில் இருக்கிற அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து என்றைக்குமே இருக்கணும் அண்ட் அதை வந்து பாதுகாக்கணும். இது எல்லாத்தையும் வந்து இந்த IUCN தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ விஷன் ஆஃப் IUCNன்றது என்னென்னா a just world that values and conserves nature. ஸோ இயற்கையை வந்து வேல்யூ பண்ணி கன்சர்வ் பண்ணக்கூடிய வேர்ல்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது தான் இவங்களோட விஷன். அண்ட் தென் மிஷன். இந்த விஷனை வந்து அவங்க அடையிறதுக்கு இவங்க என்னென்னலாம் மிஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the mission of IUCN is to influence, encourage and assist societies throughout the world to conserve the integrity and diversity of nature and to ensure that any use of natural resources is equitable and ecologically sustainable. ஸோ உலகம் முழுக்க வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி யூஸ் பண்ணப்பட்ட இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து எப்போதுமே அழியாமல் எப்போதுமே இருக்கக்கூடிய விதத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. The organization is best known to the wider public for compiling and publishing the IUCN Red List of Threatened Species, which assess the conservation status of species worldwide. இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இயற்கையில் வந்து எந்தெந்த ஸ்பீஷஸ்லாம் வந்து த்ரெட்டன்டு ஸ்பீஷஸாக இருக்குது, அழிந்து போகக்கூடிய ஸ்பீஷஸாக எதெல்லாம் இருக்கோ அந்த லிஸ்ட்டை வந்து இவங்க கம்பைல் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வேர்ல்ட் வைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பீஷஸ்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு அட்டென்ஷனை வந்து வேர்ல்ட் வைட் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. India, a mega diverse country with only 2.54% of world's land area, accounts for 7 to 8% of all recorded species.
ஸோ இந்தியா வந்து வேர்ல்டோட லேண்ட் ஏரியாவில் 2.4% தான் இருக்குது. ஆனால் வந்து 7 to 8% ஆஃப் ஆல் ரெக்கார்டட் ஸ்பீஷஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்தியா வந்து ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி, அதாவது எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு பிளேஸாக இந்தியா வந்து இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் ஓவர் 45,000 ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் 91,000 ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 species of plants or 91,000 species of animals irukku. The country's diverse physical features and climatic conditions have resulted in a variety of ecosystems such as forests, wetlands, grasslands, desert, coastal and marine ecosystems. So இந்தியாவில் வந்து அந்த physical features and climatic conditions வந்து ரொம்ப வந்து டைவர்சிஃபைடாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. ஸோ அதனால வந்து இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்ஸ் இருக்குது. லைக் ஃபாரஸ்ட் இருக்குது, வெட்லாண்ட்ஸ் இருக்குது, கிராஸ்லாண்ட்ஸ் இருக்குது, டெசர்ட்ஸ் இருக்குது, கோஸ்டல்னா கடலுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பகுதி, அண்ட் மெரைனும் வந்து கடல் பகுதிகள் தான். இது எல்லாமே வந்து எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய உயிரினங்கள் வாழும். வெட்லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் இருக்கும். கிராஸ்லேண்ட்லேயும் பிளான்ட் அனிமல்ஸ் இருக்கும். டெசர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய பிளான்ஸ் அனிமல்ஸ் வாழும். அதே மாதிரி கோஸ்டல் அண்ட் மெரைன் ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டம்னாலே எல்லா வகையான பிளான்ட்டும் அனிமலும் வாழக்கூடிய ஒரு இடம் தான் ஈகோசிஸ்டம். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் இவ்வளோ வேரியட் ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குது. 4 of 34 globally identified biodiversity hotspots are found in India. They are டோட்டலாக வந்து 34 biodiversity hotspots வந்து அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் 4 ஹாட்ஸ்பாட் வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. அந்த 4 ஹாட்ஸ்பாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஹிமாலயாஸ் இமயமலைகள், த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள், அண்ட் த நார்த் ஈஸ்ட், அதுக்கப்புறமா த நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 34 குளோபலி ஐடென்டிஃபைட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் வந்து 4 வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. இந்தியா பிகேம் ஸ்டேட் மெம்பர் ஆஃப் IUCN in 1969 through the Ministry of Environment, Forest and Climate Change. ஸோ 1969 வந்து இந்த IUCNல ஒரு மெம்பராக இந்தியாவும் வந்து இணைஞ்சது. ஸோ IUCN was founded on 5th October 1948 at Gland, Switzerland. ஸோ ஸ்விட்சர்லாண்டில் இருக்கிற கிளாண்டில் தான் வந்து 1948 5th Octoberல IUCN வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இந்தியா வந்து 1969 ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் வந்து அனிமல்ஸ் இன் ரெட் லிஸ்ட். ஹிமாலயன் ப்ரௌன் ஆர் ரெட் பேர், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கரடி, மலைக்கரடின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரௌன் பேர் வந்து இது வந்து இப்போது அனிமல்ஸ் இன் ரெட் லிஸ்டில் இருக்குது. அண்ட் தென் ரெட் பாண்டா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் இன் ரெட் லிஸ்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து த்ரெட்டன்டு ஸ்பீஷஸ் எல்லாம் வந்து பற்றி ஒரு லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதை வந்து வேர்ல்டுக்கு வந்து சொல்கிறது வந்து IUCN தான். ஸோ அதனால் நம்ம இந்த த்ரெட்டன்டு ஸ்பீஷஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை அழியாமல் தடுக்கிறதுக்கான மெஷர்ஸை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ரெட் லிஸ்ட் கேட்டகரிஸ் ஆஃப் IUCNல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷஸ், அதாவது அழிந்த இனங்கள், எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்ட், அதாவது வந்து காட்டில் அழிந்து போன இனங்கள், அண்ட் தென் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், அழியக்கூடிய இனம், என்டேஞ்சர்ட், அழிஞ்சிட்ருக்கிற இனம், வல்னரபிள், ரொம்ப வந்து ஈஸியாக அழியக்கூடிய இனம், இது எல்லாமே வந்து இவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் நியர் த்ரெட்டன்ட், லீஸ்ட் கன்சர்ன், டேட்டா டெஃபிஷியன்ட், நாட் எவாலுவேட்டட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பீஷஸுமே வரும். ஓகே, ஓரளவுக்கு இந்த ஸ்பீஷஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த கீழே இருக்கிற 4 இதில் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ரொம்ப அழிந்து வரக்கூடிய இனத்தெல்லாம் இந்த எல்லோ கலரில் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஆல்ரெடி அழிந்த இனங்களை வந்து எக்ஸ்டிங்க்ட் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் இந்த வைல்டில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க இந்த ரெட் லிஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க.
So this is the end of this lesson. So in the lesson la வந்து நம்ம various cycles பார்த்தோம். Water cycle, nitrogen cycle, carbon cycle பார்த்தோம். And then we have seen adaptations in plants and animals. And then water conservation பத்தி நிறைய வந்து நம்ம இதுல பார்த்தோம். Water recycling and then farm ponds பத்தி பார்த்தோம். And then IUCN, International Union for Conservation of Nature and Natural Resources பத்தி பார்த்தோம். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் தான், நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய டாபிக்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் தீஸ் டாபிக்ஸ். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கான டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.